என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தை துவங்கி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நடத்தப் போகிறார். அற்புதமாய் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு ஜெயத்தின் மாதமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். சில வேளைகளில் நேரடியான வசனங்கள் நமக்கு ஆறுதலை தரும். பல வேளைகளில் ஆண்டவருடைய மறைமுகமான வார்த்தைகள் கூட நமக்கு மிகுந்த பலனை தரும். இந்த வேத பகுதி தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்தபோது ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு தைரியப்படுத்தும்படி கொடுத்த வார்த்தை இது. அசீரிய ராஜா தேவ ஜனங்களையும் எசேக்கியா ராஜாவையும் மிகவும் கேவலமாக கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது எசேக்கியாவும் அவனுடைய ஊழியர்களும் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் மௌனமாய் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் அந்த அசீரிய ராஜாவுக்கு விரோதமாய் எப்படி ஒரு தூதனை அனுப்பி ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். அந்த ராஜா ஒரு துர்ச்செய்தியை கேட்டு தன் ஊருக்கு திரும்புவான் என்று கர்த்தர் சொன்னபடியே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எந்த வழியாய் அசீரிய ராஜா தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தானோ அதே வழியிலே ஆண்டவர் அந்த ராஜாவை திரும்பி போக பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த பிரச்சனை எப்படித்தான் வந்தது, இது எப்படித்தான் போகும் என்று குழம்பி போயிருக்கிறீர்கள் அல்லவா? நீ வந்த வழியே நான் உன்னை திரும்ப பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டம், வியாதி, நெருக்கம், அவமானம், நிந்தை, பணக்கஷ்டம், இவைகள் எல்லாம் எந்த வழியாய் வந்ததோ அதே வழியாய் ஆண்டவர் திரும்பி போக பண்ணுவார். அது திரும்பி போக வேண்டிய வழியையும் அது திரும்பி போக வேண்டிய முறையையும் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியம் கொள்ளுங்கள். இந்த நாளை கர்த்தரோடு துவங்குங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பேசின அசீரிய ராஜா எந்த வழியாய் வந்தாரோ அதே வழியாய் திரும்பி போக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்கள் நீதியுமா இருக்கிறது என்று சொன்னீங்களப்பா. இந்த சுதந்திரத்தை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்கள் சந்திக்கிற பிரச்சனை எந்த வழியாய் வந்ததோ அதே வழியாய் திரும்பி செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சமாதான கர்த்தர் உம்மை பற்றி பிடித்து எசேக்கியா ராஜாவை போல கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவரை சமாதானமான முடிவுகளை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எப்படி மாறும் என்று கலங்க வேண்டியதில்லை. நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுப்பார். தைரியத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.